பேர் எங்க அம்மா கணக்கு வாடா வாடா 10 பேர் அக்கா ஓ அடிக்கமா வந்து என்ன பண்ண என்ன கடமுத்த கம்ப்ளீட் அவ்வளவு கோபி கரவான் கம்ப்ளீட் அவ்வளவு கோபி கொடுக்கறது இல்லையா கொடுக்கணுமா நான் இல்லைன்னு சொல்லமா எங்கிட்ட இல்லமா எல்லாருமே எதுக்கு வாங்குறேன் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கணும் மக்கள் வந்து காரம் அடிச்சு போதாங்க சூடு சொன்னல நட கடமுத்த அப்ப கேட்டுக்கு மாசிக்குமால தூமாடி சாவானா ஐயோ 2 மாசம் வச்சுட்டு எத்தி வச்சாலும் கிடையாதா கடமுத்தலாம் தூமாடி சாப்பிட்டா கடவாங்க நல்லா இருக்கும் பாடா கொடுமையே உண்மையிலே சத்தியமா சொல்றேன் ஒரு கடை வாங்கிட்டா கொடுத்தோம்டா அதான் கொடுத்து என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன் நான் என்ன சொல்றேன் கடை வாங்கிட்டு இல்ல ஆமா. எங்கனா வேலைக்கு போய் உழைச்சு ஓ சம்பாதிச்சு என்ன பாத்துறேன் அவன்கிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போனமா இது எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு பத்தி வச்சுக்கிறாங்க அவத்து கூட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போமா போமா அப்பாலா முன்னாடி இது கோரம் என்ன அப்படியே பூத மாதிரியாக்கிறேன் நானு எங்கள் குடும்ப ராஜேஸ்வரி நாடக மன்றத்தின் நகைச்சுவை நாயகன் முருகன் அண்ணன் அவர்களை பாரு சரி சரி முருகன் அவர்களை பாராட்டி என்னடா இவர்களை பாராட்டி ரூபாய் 50 ரூபாய் வாரியுள்ளார் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் நூறு பேர் யாரு யாரு எல்லாம் கடன் ஊத்துவான் எனக்கு தெரியும் அது உடம்பு சரியா ஆட்டு ஊசி போட்டுட்டு ஒருத்த ஆப்பிள் வாங்கணும் ஒருத்த திராட்சை வாங்கணும் ஒருத்த ஆலிச்சா வாங்கணும் ஏன் இதெல்லாம் செய்யறாங்க நான் செத்துட்டா துட்டு காட்ட மாட்டேன் உயிரோடு வச்சுக்கிறாங்க ஆனா அவனுக்கு இன்னொன்னு தெரியாது நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன் கூடாது பேசாத என்ன வார்த்தை அதுல நல்லா என்னடா மடிப்பு மொத்த கலையுதுடா ஓ உனக்கு மடிப்பு தான் கலையும் மொத்தம் கலையுது என்ன பண்றது நம்ம யாருன்னு சொல்லுவேன் நீ நோவாது காட்டி போடுவா நான் என்ன பண்ணிட்டேன் அங்க என்ன சொல்றேன் எல்லாரும் அப்படிதான் இருக்கான் நான் என்ன மட்டுமா இருக்கான் என்னவா இந்த இறங்கி வந்தனா நாசம் ஆயிடுவேன் அப்புறம் என்ன சொல்றேன் ஒரு கடை வாங்கிட்டே கொடுத்துடு ஓ நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல குத்துரு அப்படி இல்ல இப்ப நான்றேன் அவனை வாடா போடா அவனை நான் கேப்பான் அவனை கேப்பான் ஏன் கேப்பேன் கடை வாங்கணும் நான் தான் கேப்பான் அவனை வாடா போடா அவனை கேப்பான் அவன் வீட்டான நான் ஒரு மூட்டை போய்க்கிறேன் என் வீட்டான 100 முறை வரேன் யார் பெரியாது நான் தான் கேப்பான் ஆண்டவன் எதுக்கு படிச்சு வச்சுக்கிறான் ஆண்டவன் எதுக்கு படிக்கிறான் ஒருத்தர் இருக்கிறவங்க ஒரு இல்லாதவங்க ஏன் படிக்கிறான் அவனுக்கு அறிவு இல்ல அவன் எதுக்கு படிக்கிறான் ஏன் படிக்கிறான் எல்லாத்துக்கும் 20 கொடுக்கணும் அதுதான் படிக்கிறான் கண்டிப்பா சும்மா வச்சு நின்னா எப்படி குடுக்குறாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடணும் அவங்கிட்ட இந்த பண்ண போறாங்க எல்லாரும் என்ன பண்ண கடவுள் சொல்றல்ல இப்ப கடவுள் இருக்கிறாரு யாருக்கு பயப்படலாம் கடவுளுக்காச்சும் பயப்படணும் இல்ல சரி நீ கடவுள்னு சொல்ற நான் சொல்றேன் ஒண்ணு இந்த கடன் கொடுக்கறான் பாரு அவன் மனுஷன் கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள் அது எப்படி கடவுள் இந்த சாமிக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் திருவா பண்ணு சொல்லிச்சா இல்ல இவங்க வீட்டு வாச்சு பண்ணி திருவா பண்றாங்க சரி அந்த மாதிரி துட்டு இல்லாத கடவுள் நானும் துட்டு இல்லாத போருவோம் கேட்காதீங்க நான் கடவுள் அதான் நல்லா இருக்குதான் நாயும் ஒழுவு தான் சாயும் அருமை சொன்ன பாரு நல்லா இருக்குதான் நாயும் ஒழுவு ஏய் வாயை மூடுறியா நல்லா இருக்கு பாரு நல்லா கடவுள் வந்து பணம் கொடுத்துட்டு எனக்காக திருவிழா பண்ணி எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இது இருக்கும் அந்த பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னா கடவுளுக்காக அதை செய்யறாங்க என்னடா குறுக்கு தாலியா நான் குறுக்கு வந்து சைடுல நான் குறுக்கு வந்து என்ன பேசுறீங்க என்ன பேசுறீங்க என்னடா என்ன உம்மால அப்புறம் வச்சு செய்வேன் வைக்காது தெரியுமா வேற லெவல்ல அதனால கடவுளுக்காக செய்யறாங்கன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கு நான் கடவுள் ஐயோ என்ன பண்றேன் எடுத்துக்காட்டு ஓ எடுத்துக்காட்டுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சாரி மீனிங் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப நான் இருக்கிறேன் என் கணவர் இருக்கிறாரு இன்னும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது என்னடா யாரையும் மத்தவங்க எல்லாம் வச்சு உதாரணம் சொன்னா தப்பா நினைப்பாங்க இப்ப என்னையே வச்சுக்கேன் என்னடா என்ன வச்சுக்கன்னா என்ன வச்சுக்க சொல்ல உடனே என்ன வச்சு ஒரு உதாரணம் என் கணவர் இருக்கிறார் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது இன்னும் குழந்தைய பிறக்கல குழந்தை பிறக்கல கடவுளை வேண்டேன் நான் தரேன் குழந்தை வேண்டிக்கலாம் நான் தரேன் எந்த கடவுளை வேண்டாம் பேசாத
கடவுள் நான் நடக்கிற கடவுள் அது வந்து கூட லேட் ஆகும் நான் உடனே தருவேன் நான் கடவுள் நான் நித்யானந்த சாமியார் நான் யார் தெரியுமா நான் ரஞ்சிதா மாதிரி என்னடா பாவனை என்னடவோ காட்டியடா பயமாக்குது எனக்கு குட்டி இன்னொரு முறை மேல கை வைக்காத கைய வைக்காதடா கால வைக்கிட்டா கால வைக்காத அப்ப நான் கைய வைக்க கூடாது கால வைக்கணும் அப்போ கைய வைக்க கூடாது கால வைக்க கூடாது தாயா இருக்கும் கடனை வாங்கிட்டு என்ன நல்லா நடக்குது பாரு கடனை வாங்கிட்டல அவங்கிட்ட ஆமா எப்படி வாங்குன கையில போடாடே புள்ளையே சொல்ற அவங்கிட்ட நான் துட்டா காரவாங்க என் பெருமொனி கல்யாணம் வச்சாங்க என் மிரு மோட்டர் வாங்கி வச்சாங்க 1 லட்சம் ரூபாய் அவங்கிட்ட ஏடிஎம்ல போனா வெறும் 2000 ரூபாய் அது வச்சு வாங்க முடியுமா அண்ணால கடவுந்த கம்பெனி விளம்பரம் பண்ணா டூ வீலர் விளம்பரம் வாங்க 2000 ரூபாய் கட்டி வண்டி ஏத்தி முடுங்க அப்புறம் மாசமானா கட்டுக்கணும் நல்ல யோசனை நான் 2000 ரூபாய் வண்டி ஏத்தி வேணா பொண்ணு கல்யாணம் ஆரம்பிச்சிட்டேன் அது முழுவா மாறி போச்சு அது உட்காந்து போட்டுச்சு இது வரையும் 12 மாசம் ஆச்சு நான் ஒரு டியூ கூட கட்டதே இல்ல ஏன் கட்டல மாசமான பணத்தை கட்ட சொன்னா இல்ல அவன் நோவா சொல்லிட்டு போறான் மாசமானா கட்டு இது வரைக்கும் பொண்டாட்டி மாசமே ஆகல எப்படி கட்டுவா அதுக்கு நான் பழுதுட்டு பொண்டாட்டி மாசமாயிட்டா நான் கட்ட முடியுமா இல்ல நீ மாசமாயிட்டா நான் கட்ட முடியும் உங்க அம்மா தாலி இறக்கும் சுத்தமா எங்க அப்பா எனக்கு பிடிக்கல வந்து அது ஒரு கோட்டை வாங்கினா எனக்கு கூட மாட்டேன் யாரு எங்க அப்பா உங்க அப்பா ஆமா என்கிட்ட மட்டும் வாங்கி குடிச்சிருவான் நீங்க குடும்பம் பண்றீங்களா எல்லாத்தான் வேலை பாக்குறீங்க சூப்பர் பண்றோமா கவர்மெண்ட்டுக்கு நாங்க வரி கட்டிக்கிறோமா அட கொடுமையே ஒரு அப்பங்கார சரக்கு கொடுக்கலையாண்டி ஓ ஆமாமா நான் கொடுக்கறேன்ல நைட்டியா அவங்களும் தாளா சூப்பர் குடும்பம் நாங்க ஏன் குடி இந்த நாங்கெல்லாம் போய்ப்பா நான் குடி கவர்மெண்ட் வாய் வச்சுக்கணும் வாய் வைக்காதப்பா வாய வைக்கிறோம் வரி கட்டுறோம் ஒரு கோட்டுக்கு 20 ரூபாய் கட்சி வாய மூடு பேசுறேன் 20 ரூபாய் வரி கட்டுறான் இவரு நீ கட்டா நான் தலையே மாட்டியா நான் என்ன சொல்றேன் மாசமானா கட்டணும்னே மாசமா வருது இல்ல மாதம் தோறும் முதல் தேதி வந்தவனே பணத்தை கட்டுங்க ஆமா ஒண்ணா தேதி மண்டல ஒண்ணா தேதி கட்டி வச்சு மாசமானா மாசமா கட்ட போனா மொக்கால ஒரு கோயாலன் பணம் மாசமா கட்ட ஐயோ ஆமா ஒரு வருஷம் எத்தி மாசம் 12 ஒரு மாசம் கூட அவங்க கோயால விட்டு மாமா இல்ல நான் கேக்குறேன் நீ ஆம்பள தானே சிங்கா இப்ப நான் சாவுடு வந்து சாவு ஓட்டுவனா ஐயோ அடிமா ஓ சத்தியமா அடிக்க சொல்ல மொட்டாட்டி மேலே கேறடி சத்தியமா மொட்டாட்டி மேலே கேற ஆவா டேய் வேணாம்டா ஐயோ கையா சொல்ல கூட்டார் மேலே கேறடி ஐயோ தல்ல சொல்ல கோயிஞ்சா மேலே கேற ஓ சூப்பர்மா ஐயோ புலி சொல்ல மாமே மேலே கேற மாமே குட்டி நடப்பா ஆமா யோ சூப்பரா கேற பக்கத்துட்டு பொண்டாட்டி மேலே ஏச்சி போ அந்த பிரமம் தூங்கினா அங்க கொஞ்சம் எடுத்து பச்சிட்டு இருக்கான் எடுக்குன்னு ஐயோ பயணி பயணி என்று சொல்லக்கூடிய எனக்கு தெரிஞ்சு மூடு நான் போடுறேன் பாத்து யார் சொல்லுவாங்க கடன் வாங்கிக்கிறல அது என்ன நான் பாத்துக்கிறேன்றாரு அது கொடுத்தா சரியா போயிடுமா டாஸ்மார்க்கில் பணிபுரியக்கூடிய பயணி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எனக்காக ரூபாய் 50 ரூபாய் வாரியுள்ளார் பயப்படக்கூடாது என்ன பார்த்தல புரியுதா உங்க அக்கா மாதிரி நானு ஐயோ நீ ஜிம்முக்கு போறியா ஏன் இல்ல அருணாச்சு மேரிக்கிறியா எடுப்பா நான் கூட போறேன் ஜிம்முக்கு வரமாட்டேன் திச்சு போட்டுருந்தா வந்து வெளியே என்ன வரணும்ன்ற வந்துட்டு 2 ஊசி வாங்கி தர போட்டுக்க நல்லா வளரும் ஊசியில வந்ததா அப்பனா நிறைய ஊசி நான் வாங்கி வச்சிருப்பேன் அதுக்குன்னு இருக்குது இல்ல சாமி ஐயோ ஏண்டா டேட் ஆமரே எப்படியா நல்லா தானே போயிடுச்சு
திவிங்க டாபர்ன்றா ஒரு செல்லமா ஓ நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் பேரு டாபர் நான் என்ன மீனிங் டாபர் மீன் சொல்லு டாபர்னா கூட்டி கொடுக்குறோம் யார் கூட்டி கொடுப்பா பிராஸ்டியூட் இந்த மேல பறக்குறாங்க அவங்களா அது பேராஷூட் அப்ப இந்தியா பிராஸ்டியூட் மீன் தேவடியா அப்ப நிச்சயப்படி என்ன நான் டாபர் கணக்கு சரியா போச்சு அத்தாடு விடு என்னப்பா 100 ரூபாய்க்கு அவ சொல்றான் தாத்தாடா டே சாரிடா தேவடி அண்ணன் கோவறாரு ஆமா நாட்டு மகாராணி உங்க ஆமா ஆமா தப்பா நினைக்க மகாராணி கொம்புட்டா போட கூடாதுடா வா நான் யாரு என்னாரு எவரும் தெரியுமா தெரியலமா சொன்னாதான் தெரியும் இந்நாட்டுக்கு மகாராணி அடிக்கிறாங்களா எப்படி அடிக்கிறாங்க நல்லதான் அடிக்கிறாங்க எதுல அடிக்கிறாங்க கொம்புல அடிப்பாங்க கொம்பாதியா குச்சி அது அடிக்கிறாங்களா சூப்பரா அடிக்கலாம் நான் கூட அடிப்பேன் எங்க எங்க நான் இங்கே அடிப்பேன் அம்மா தாலி நான் அரப்ப பாக்குறியா அதான் சொன்னேன் வேணாண்டா இதெல்லாம் வேற மேல பேசாத நான் பாக்கிறதுக்கு தான் பொம்பளை உம்மால பச்சை பொறுக்கி ஏன் காஞ்சா பொறுக்க மாட்டியா நான் விட்டு விடுறேன் இளமோட போய் பயமா போச்சு வேற மாதிரி போகுது எனக்கு பிடிக்கல பிடிக்கல ஆமா நல்லா இல்ல அது ஏண்டா நான் இந்நாட்டுக்கு மகாராணி என் கணவனுக்கு நான் எத்தனாம் தாரம் 2ஆம் தாரம் எங்க அம்மா செப்பினி எப்படியா ஆமா வண்டிக்கு இது அது டைல் வச்சு உன்னா டைம் மாட்டேன் அது மாதிரி செப்பினி அது வேற நான் வேற ரெண்டு வந்துட்டாங்க டீச்சர் போற உன் சாப்பாடு போறாங்க போக விட்டு நடந்து என் கணவனை நான் 2ஆம் தடவை மனப்பிடிச்ச காரணம் தெரியுமா தெரியல முதல் தடவை ஒருத்தி வந்தா அந்த என் சக்காலத்தி ஒரு பெண் கூடி பெற்றெடுத்து விட்டு பாவம் தெய்வமாக்கி விட்டாங்க ஆமா ரொம்ப தெய்வமான அந்த சக்காலத்தி செத்து சிவலோக மரணம் இல்லையோ அந்த என் சக்காலத்தியார் பெற்ற பொண்ணு வளர்ப்பதற்காக என் கணவனை எனக்கு 2ஆம் தடவை மனப்பிடிச்சேன் ஆமா அந்த என் சக்காலத்தியார் பெற்ற பொண்ணு எங்க அவளை கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு அடிச்சு கிடக்குறான் ஆமா நாட்டு மேல காரி முயிறாங்க இந்த தெவிட வளர்ப்பு சரியில்லை அந்த பொண்ணு பொலியாது மாதிரி தெரியல அவனுக்கு காரி முயிறாங்க அப்படி என்ன பண்றான் அந்த தண்ணி வைக்கிறான் ஒன்றே குளிக்கிறான் மாம் தோப்பு லைவா சோப்பு சோப்பு நல்லா தேய்க்கிறான் சரி குளிச்சுட்டு மாம்பூ தள்ளி வச்சுன்னு மாடி மேல நின்று கீழே போற மட்டும் பார்த்து கடமை சைடு வச்சு சூப்பரா
வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாதம் அதையிலே நான் வளர்த்தி அடி வச்ச வேளையிலே உள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் பாவமே தப்பு உயிர் போனாலும் காலம் போகாது பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசம் என்று நீரத்தி அதையிலே நான் வளர்த்தி அடி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் குற்றமில்லை பாவம் இந்த பூவுக்கில்லை நல்லா இருக்கும் இது பாக்ஸிங் எங்க பயந்துக்குது அங்கங்க பஞ்சு நான் நின்றுட்டு நின்று கொஞ்சம் எங்க வந்து தெரியும் போமா பின்னாடியா பாக்ஸர் நான் இப்ப அவ்வளவுதானே ஒதுக்கி சொன்னேன். குத்து மதிப்பு வச்சுட்டேன்னா எட்டி வச்சல வச்சா அவர் ஜாயிட்ல கை விடுறாரு. நான் ஏன்னா ஜாயிட்டுல கை விட்டா ஏன் விட்டா விட்டா விட்ட ஒன்னு எடுத்துக்கிட்டானா நான் அண்டோலு ஒன்னு எடுத்துக்கிட்டானே பாத்து சொல்லுமா யார் அண்டோலு யார் இண்டோல் நான் பாத்துக்கிறேன் நான் அக்குவா இருப்பா. ஓ ஏறி விழுவாமா ஏறி விழுவாமா ஏறி விடலையா ஐயோ மேலே ஏறுவாமா அண்ணா பா பா ஆடு மாடு கோப்படிய சொன்னா அடக்குவோம். என்ன சொல்ற? அடக்கம் அடக்கம் அமரர் ஒழிக்கும் அடங்காத அன்றாயிரு தீக்கும் உடம்பு. ஓ அன்றாயிரு இருக்குதுன்னா என்ன ஏன் நீ ஒரு 10,000 ரூபாய் வெயி அது ஒரு நாள் கூட நிக்காது அப்படி அப்படியே செலவாயிடும். அது உனக்கு அதான் அன்றாயிரு தீக்கும் உனக்கு செலவாயிடும். நானும் அப்படி கிடையாது. சேர்த்து வைக்க மாட்டேன்டா. என்னடா இப்படி வா. அடக்க மறக்க தெரியாது கும்பல தானே இல்ல கேக்கறா போய் சந்தேகம் என்னடி அப்படியே நின்னு ஜோடியா ஜோடியா ஜியா மோ 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 நான் தாயா தமிழ் ராயா நீ வாடா சொன்னா கேட்டு என்ன மாத்தி நல்லா நெமிக்கி பண்ற என்ன மாதிரியே பேச என்ன நெமிக்கி நெமிக்கி என்ன மாதிரியே பேசுறாங்க. ஆமா ஆமா நீ திரும்பி சொல்ல நல்லா இருக்கதா நாயம் ஒழுவுதான் சாயம் சூப்பர் பைபா ஐயோ சொன்ன பாரு நல்லா இருக்கதா நாயம் ஒரு என்னன்ற எதுக்கு உயிரோடு இருக்கிறீங்களா? கிணறோ குட்டியோ தூக்கு மாட்டு தூக்கு என்ன பேசுறா செஞ்சு பார்த்தா தெரியாம பேச ஒரு நாட்டு மகாராணி சப்தமா பேசுறா என்ன போய் சாவுன்னு சொல்லி எப்படி சாவா எப்படி சாவா போ கோயிலுக்கு போறதுக்கிட்டே வந்த உடனே சொல்லுவா சொல்லாது 5 வயசான ஸ்கூல்ல சேர்ப்பாங்க வாத்தியா சொல்லி கொடுப்பாரு விட்டு குழந்தை அப்புறம் ஈ அதே மாதிரி தான் நீ தூ மாட்டி சத்தினா பார்த்துட்டு அதே மாதிரி போய் சாவா எங்க மாடி எவ்வளவு வேலைடா எவ்வளவு வேலைமா எவ்வளவு வேலை எல்லா வேலை
தலை சுத்துது ஐயோ தலை சுத்துது என்ன தலை சுத்துது? நான் திருப்பதி போனதில்ல திருத்தணி போனதில்ல திருவண்ணாமலை போனதில்ல ஏன் போல? அந்த மலையெல்லாம் பார்த்தா அந்த தலை சுத்து வந்து சார்னா மலையை பார்த்து நான் மலையை பார்க்கல ஒரு குன்றை பார்த்து எவ்வளவு வேலை ஒரு நேரத்துல எங்க அம்மா வீட்டுல இருந்து வரும்போது அப்படி யானை குட்டி மாதிரி திருப்பி எலி குஞ்சு மாரி ஏன்டா அதை வேற அவ்வளவு சின்னதா ஆயிடுச்சு எவ்வளவு வேலை நான் செய்யறது? இதுக்கப்புறம் நான் செய்வேனா என்ன? எனக்கு நான் தலையை எடுத்தா ஆனாடி எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்வேன். இழுத்து போட்டா செய்யறேன் எவ்வளவு வேலை நீ நானும் கலந்து செய்வேன் நான் தூக்குற வெயிடா நான் வைக்கிற எட்டானா கொஞ்சம் கஷ்டமாக தேவையா என்ன சொல்ற? நீ தான் டாபர் சொன்னல அது இல்ல இது என்ன நீ சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்குது. அது குப்பை கூடி சொன்னமா எவ்வளவு வேலை தேவையா சிரிக்க வச்சுட்டு பத்தி என் குடும்பம் அவங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியல எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியல ஆனா எனக்கு தெரியும் அவங்க ஏன் சிரிக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் பாய் இது சிரிச்சுங்கிறாங்க இதுக்கப்புறம் நான் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். செய்யக்கூடாது அவன் தான் செய்யணும். சரி தொடப்ப கட்டேன் சூப்பராக இது இப்பதான் அமெரிக்கால இருந்து வந்துச்சு இதுவா? ஆமா ஆமா அந்த கவுர் சிகாகோல தயார் பண்ணுது. இது ஆமா ஆமா சிகாகோ ஆமா அங்க தயார் பண்ணுது. இப்பதான் ஏரோப்ளான்ல வந்துச்சு. எதுல வந்துச்சு? ஏரோப்ளான் வராது என் வாயில. ஐயோ ஏர்ல இறங்கிச்சு. என்ன நடக்கிற ஒரு ஆள் சொன்னா தான் குச்சிட்டா குச்சிட்டா கண்ண குச்சிட்டா குத்து நடிச்சு ஓ சொல்லிட்டு அங்க சொல்லி நான் சொல்ல என்னடி கண்ணுல குத்து வரேன் எடுத்துட்டு வா. பாய்களே இந்த மொத்தல பாய்ச்சல் பாடம் கேட்டு ஏதோ அண்ணா இது பாருமா யார் வீட்டு முறத்துல ஆபரேஷன் பண்ணாடி வச்சுக்கிறாங்க. நாளைக்கு 108 வர வச்சு அமிச்சு ஆபரேஷன் பண்ணி எடுத்துன்னு வரணும். என்கிட்ட குத்த நான் பண்ணி விட்டுறேன். நீ ஆபரேஷன் இருக்கு எடுப்பாச்சு வைக்க மாட்டேன். மூடுறியா டாபரே வேணாம். ஐயோ அந்த வாட்டி நீ அடிப்பியா? அதானே பார்த்தேன். யாருதுங்க இந்த மரம்? சொல்லாதே யாரும் கேட்டா எல்லோரும் தாங்க மாட்டா. அங்கிள் உங்களுதா? அங்கிள் அங்கிள் அவர் முறலா வச்சிடலாமா? ஒண்டி உலகளா வச்சு என்ன பார்த்தாவே யாருன்னே தெரியல. பேட்டியா தெரியுதுமா தெரியுது தெரியுது. ஒருத்தர் வந்தாலும் அவர் லுங்கி அவுத்து. தயவு செய்து ஆம்பளைக்கு நான் இருக்கணும். அதெல்லாம் தான் ஆகுது. எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியும். அவரும்டா அவரும் எடு பிரியமா மாட்டேங்கறி ஆயா தம்முடுற எங்க அம்மா மாத்து மாறுங்க. ஏமா என்ன பாட்டு போடுவாங்க. என்னமா என்ன சொல்றாங்க? அரைக்கில ஆட்டுக்கா தூண்டுறாங்க. மனா நான் ரொம்ப நான்வெஜ் சாப்பிடுவா. நான் ரொம்ப I don't like it non-veg. அப்படின்னா என்ன தெரியுமா? நான் நிறைய சாப்பிட்டேன்னு சொல்றேன். ஆமா அதான் சொன்னேன். நான் போய் வரதுக்குள்ள இந்த இடத்துல சுத்தம் பண்ணி கோலம் போட்டு வைக்கல. எங்க அம்மா தூ மாட்டி சாவல. ஓடி சீசன் ஆட்டா போறது. ஒண்ணு நான் பார்க்கல இன்னைக்கு. சரி மாமா அவ பெரிய வெக்கிட்டோம். நீங்க அங்க உள்ள 1 மணி நேரம் வேலை இருக்குது. என்ன வேலை? உள்ள நான் சொல்றேன்.